ஆரம்பிக்குது பாருங்களேன். இங்கே எவ்வளோத்துக்கு டேமேஜ் பாருங்க. இதுக்கு வந்து விழுந்தா இருக்கா பைக்கில் விழுந்தா அப்படியே பேலன்ஸ் இல்லாதாக்கள் திரண்டு விழ வேண்டிய இங்கே பாருங்க வெள்ளத்தோட இருக்குது. வயசான ஆக்கள் எல்லாம் போய்க்க என்ன நிலைமையில வச்சுப்பாங்க. 2 கரையும் பாருங்க எப்படியான நிலைமையில இருக்காங்க. நான் மழை முடிய இவ்வளோ ஒரு இதாக இருக்காண்டு பாருங்க இவ்வளோ பள்ளம் கண்டு இதில் எதால போகிறது எந்த பள்ளத்துக்கால தாண்டி எந்த பள்ளத்தை தாண்டி இதில் ரோட்டே காணையில் பாருங்க. இதில் நடுவுக்கு ரோட்டே காணையில் அவ்வளோதுக்கு வந்து வெள்ளம் இதெல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்க. இதில் பாருங்களேன் எல்லாம் ரோட்டை பாருங்க ஆட்டோ எல்லாம் மெதுவாக தான் போக வேண்டி கிடக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணம் கார்நகரில் தான் நிற்கிறோம். கார்நகர் வீதியில் நிற்கிறோம். அதாவது வந்து கார்நகர் ஜெட்டியதுக்கு அருகாமையில் வந்து நிற்கிறோம். அதில் நீங்கள் தெரியும் அதில் இந்த ஊராத்துறை போகலாம். அதுக்கு அருகாமை குறிப்பாக வந்து பேருந்து சாலை சிடிபி சாலை இருக்கும். அதுக்கு அருகாமையில் தான் நிற்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த வீதிகளை காட்டிக் கொடுப்போம். கார்நகர் வீதிக்கு பல வருடம் சொல்லலாம் திருத்தப்படாத நிலைமையெல்லாம் இருக்குது. குண்டும் குழியுமாக பச்சுவக் பார்த்த நிலைமையெல்லாம் இருக்குது. ஏன் திருத்தப்படையில் என்னதுன்னு தெரியல. நிறைய இதுகள் வந்து டிசிசி மீட்டிங் அதில் எல்லாமே கலைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த வீதிகள் எப்படி இருக்குது மக்கள் உண்மையிலே வந்து இதில் பிரயாணிக்கிற ஒரு சிரமமான விஷயம் தான். இந்த வீதியை அங்கே கஜுனா பீச் போகிறோம். நாங்கள் வெள்ளந்தலையாளங்கால ஆல்ரெடி கஜுனா பீச்சுக்கு போய் ஆல்ரெடி போவோம். அந்த இதையும் வந்து காட்டிக்கொள்றேன். இதுல என்ன மாதிரி இருக்கு நிலைமையில இருக்கு அதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். சில குறிப்பிட்ட இடங்கள் அங்காளி பக்கம் எல்லாம் குறிப்பிட்ட இடம் வந்து காப்பீட் போட்டிருந்தவ அங்கால மிச்சம் திருத்தப்படையில நீங்கள் எல்லாம் காணொலி பார்த்துருப்பீங்க. வெள்ளங்களுக்கு வந்து பஸ் உள்ளே எல்லாம் போற மாதிரி எல்லாம் வெள்ளம் நடந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீதியில காட்டிக்கொள்றேன். நீங்களும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா உண்மையிலே மக்களுக்கு நல்ல இதை பார்த்தா தீர்வு கிடைக்கும் இல்லை இப்படிதான் ஒரு நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நீங்களும் பார்த்துட்டு என்ன மேடம் சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே நாங்கள் இப்ப காணிக்கப்போம். ஓகே இப்போ நாங்களே இதில் இந்த சாலைக்கு முன்னாடி எடுக்கிறோம் என்றால் அங்காளி பக்கம் பால வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அதனால வந்து அங்கால போகல அவர் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போட் போட்டு மறைச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இதில் இந்த ஆரம்பிச்சு உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இந்த வீதிகள் வந்து சின்ன சின்ன ஒழுங்குகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். இந்த வீதிகள் பெரும்பாலும் வந்து செய்யப்படலாம் சொல்லலாம். போய் காட்டி கொண்டு போகிறேன். இதில் வந்து வீதி அபிவிருத்திக்கு வந்து தொடங்கவே இல்லைன்னு சொல்லலாம். அது ஏற்கனவே அதுக்கு செயற்பாடால் தொடங்கி இருக்கிறோம். இங்கே பாருங்க கார்நகர் சாலை இந்த இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். கார்நகர் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்க சிட்டி பஸ் நிற்கிறது கார்னர் சாலை. இந்த வீதிக்கு வந்து அபிவிருத்திக்கு வந்து ஏற்கனவே தொடங்கி இருக்கிறோம் கொஞ்சம் வேலைகள். ஆனால் அது வந்து வேலை நிப்பாட்டப்பட்டது தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தோம் என்றால் கொஞ்சம் தூரம் போனால் அதில் ஷோல்டர் எல்லாம் காட்டிருக்கு. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதில் ஷோல்டர் எல்லாம் காட்டி அதுக்கு வேலைகள் நடந்திருக்குது. அது பிறகு பொருளாதார பிரச்சனையால் நிப்பாட்டப்பட்டதா என்ன பிரச்சனை நிப்பாட்டப்பட்டது ஒன்றுமே தெரியலை. இங்கே பாருங்களேன். இப்போ இது வந்து இப்போ மழை இல்லாத நேரம் வெயில் நேரம் என்றதால் எங்களுக்கு பார்க்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவலாக எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். எல்லாமே தெரியுது. இந்த இது அது கிடங்கள் இருக்குது அது இருக்குது எல்லாமே தெரிஞ்சு நாங்கள் வட்டி போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஏற்கனவே பச்சுவக் பார்த்த நிலைமையிலாம் ரோடு ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க வீதி முழுக்கவே எல்லாம் ஒட்டு வேலைகள் பார்த்து தான் இருக்குது வேற எல்லாமே. மற்ற வந்து அதில் ஒரு பாலம் வந்து செய்ய தொடங்கிட்டோம் என்றால இங்கால செய்வீனமா இல்லையா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி மீட்டிங்லேயும் கதைக்கப்பட்டிருந்தது. நிறைய தடங்கள் இருக்கு. இந்த ரோட்டை பற்றி பெருசாக தெரியல. அங்காளி பக்கம் ரோட்டு வந்து சரியான ஒரு இதாக இருக்கு. இதில் வந்து வெள்ளம் மண்டா சில குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் வெள்ளம் மிகவியோடும் இந்த ஜெட்டி ரோட்டில். மற்ற இடம் சும்மா நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த குண்டும் குழியுமா இருக்கிறால போய் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மக்களுக்கு. வந்து ஒரு அவசர நிலைமையில இதில் போகிறது வந்து சரியான இதாக இருக்கும். இந்த படங்களில் காமெடியாக சொல்லியிருப்பேன். இந்த ரோட்டில் வந்து என்ன சொல்ல வேண்டாம். அந்த ஆட்டோவில் பிரசவத்துக்கு எதி கொண்டு போனால் இந்த ரோட்டில் போனால் காணும் சுவப்பிரசவம் ஆயிருமாண்டு அப்படியான ஒரு நிலைமையில தான் ரோட்டு இருக்கு. எல்லாமே குண்டும் குழியும். இதெல்லாம் இப்போ சிம்பிள் ஒரு சாதாரண இதுதான். இங்கால கொஞ்சம் தூரம் போக உங்களுக்கு தெரியும் என்னமே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே கரையில் வந்து இந்த வேலைகள் நடைபெற்றிருக்குது. கரைக்கு வந்து ஷோல்டர் கட்டினது எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் புல் இருக்கிறதுல உங்களுக்கு தெரியல. இங்கே இதில் பாருங்க தெளிவாக காட்டிக்கொள்றேன். இதுல எல்லாம் ஷோல்டர் எல்லாம் கட்டி இருக்கணும். அங்காளி பக்கம் செய்யப்படையில இங்காளி பக்கம் செய்யப்பட்டிருக்குது வேலை செய்து இங்கே இல்லை ஏபிசி போட்டு அந்த கரையில எல்லாம் கொஞ்சம் சீட் பண்ணி இருக்கணும்னு தான் நிற்கிறேன். ஆனால் அப்படியே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க இந்த கரையை இது ஃபுல்லாக அப்படி நீட்டுக்கு வந்து ஷோல்டர் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏன் செய்யப்படையில கொஞ்சம் அகட்டி இங்கே எல்லாம் ஏபிசி எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. அது பிறகு ஏன் செய்யப்படையில என்ன ஒன்றுமே தெரியல. மேலே செய்து கொடுத்தா மக்களுக்கு ஒரு இதாக இருக்கு வேண்டாம். அண்மையில் இப்போ 2-3 நாளைக்கு முதல் வந்திருந்தவர் இங்கே வீதி அபிவிருத்தி வேலைக்காண்டி 250 மில்லியன் ஏதோ ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்றுமே சொல்லி மில்லியனா பில்லியன் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தவர் மீட்டிங்கில் சொல்லியிருந்தவர். அந்த இதில் உண்மையிலே வந்து ஒரு மெயின் ரோட்டுன்னு சொன்னால் இதுகளை செய்து கொடுத்தால் குறிப்பாக அங்கால நாங்கள் கஜுனா பீச்சுக்கு போகிற ரோட் வெள்ளந்தலை சந்தியால் ஆல்ரெடி அங்கால புகும்படி அந்த இதுகளுக்கு நாங்கள் கோகுளத்துக்கு போகிற வீதி இருக்குது. அதுவும் வந்து செய்து கொடுக்கப்பட்டால் வெள்ளம் அதுக்கு மேலே நின்றாலும் நல்ல ரோட்டுக்கு மேலே வெள்ளம் நின்றாலும் நிதானமாக நாங்கள் ஒரு நம்பிக்கையாக கூட கூடிய மாதிரி இருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை. இதில் வந்து நாங்கள் ஒன்றும் 2 அடுக்குல ரோட்டை குண்டு மூலியமாக இருக்காது. நாங்கள் வந்து நிம்மதியாக போகலாம் வந்து யோசிக்கலாம். ஏன்னா அப்படி இல்லை இங்கே அது ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்கள் மேலே வெள்ளன்னைக்கும் உள்ள பைக் ஓடி கொண்டு போய்க்க வந்து என்ன மாதிரி இருக்கு அப்போ வந்து தெரியும். இங்கே இதெல்லாம் பறிச்சு இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒழுங்குகள் செய்யறதுக்காண்டி நடக்குது பாருங்க. அளவுகள் எடுத்துக்கொண்டிருக்கணும். கல்லுகள் உடைச்சு எடுத்து அளவுகள் எடுத்துக்கொண்டிருக்கணும். அதாவது ஒரு சைட் ஒழுங்கு ஒன்று செய்யறதுக்காண்டி இதுக்கு இந்த ரோட்டுக்கு செய்யறதுக்குன்னா எக்கச்சக்கமாக
நாங்கள் இவ்வளோத்தையும் வச்சு செய்யல அது காணாது. பாருங்களேன், இந்த கரையெல்லாம் சோடர் கட்டியிருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கரையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே புல் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் திருப்பி இருக்கா நீட் பண்ணி தான் எடுத்துக்கணும். அவ்வளோதுக்கு ஒரு இதான நிலைமையில தான் இருக்குது. பாருங்க, வாகனம் இருக்கா போகட்டும். ஓகே, இப்படி வந்து போகிற பாதை உங்களுக்கு அப்படியே நேரம் எடுத்துக்கொண்டு தான் போகிறேன். பாருங்க, அதில் அந்த வாகனத்தோட முன்னுக்கு வந்திருந்தேன். அதில் ஃபுல்லாக வாகனம் தான் தெரியுது. இதில் வந்து அந்த அதில் போட்டுகள் வச்சுருக்கேன். நாங்கள் அதில் பாலவேல நடக்கிறதுக்காண்டி போய்க்க வந்து மாற்று பாதையை பாய்க்க சொல்லி இதில் போர்டு வச்சுக்கணும் பாருங்க. அது அங்கே விளந்தில் சந்தையில் அதுலேயும் வச்சுருந்தவை நாங்கள் என்று ஆகிக்க. நீங்களும் இந்த கல்லுகள் பறிக்கப்பட்டிருக்கு. அதுலாம் அந்த ஒழுங்க வேலைக்கா என்னென்னு தெரியல. கண்ணால் கிடக்க நினைக்கிறேன். இது இனி போவத்தான் இந்த வீதி, அதாவது வந்து ஜெட்டிக்கு போகிற பாதை இதுகள் தெரியும். நீங்கள் பாருங்க, இது போக அங்கால உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமையில இருக்கு, என்ன ஒரு கேவலமான இதில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கே மக்கள் இருக்கிறது தானே. மக்கள் இல்லாத இடம்னா பரவாயில்ல, மக்கள் இருக்கிறது தானே. அது ஒரு பொறுப்பா எடுத்து செய்து கொடுத்தால் உண்மையிலே வந்து மக்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல என்ன தடங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அப்படிதான் தடங்கள் அதுண்டு. உண்மையிலே அதுக்கு என்ன தடங்கல்கள், அது என்ன ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாம் தெரியல. இதெல்லாம் சோடல் கட்டியிருக்கிறேன் கரையில. இதுக்கு மக்கள் நடமாட்டம் சரியான குறைவா இருக்கும். ஆனா இதுல வந்து கூட நான் கவனிச்ச விஷயம், இப்போ இந்த ஊர்வாத்துறைக்கு போகிறாக்கள் எல்லாம் இதால பிரயாணம் செய்யறது அதிகமாக இருக்கும். இல்லை நான் கதைச்சு கொண்டு போய்க்க குழுங்குற குழுங்கு பைக் குழுங்குற குழுங்கு வாய்ஸும் வந்து அதை இதாண்டி வருது. என்ன சொல்றது, அந்த குழுங்கி வர்ற மாதிரி வருது. இதுல பாருங்களேன், இதை முழுக்க நீங்க அந்த வீதியை பாக்குற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. அந்த மெட்ட வீதியும் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இந்த வீதி மட்டும் இல்லை, மெட்ட வீதியும் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கு, அதே முழுக்கா காட்டுறேன். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை மட்டும் காட்டிட்டு இது மட்டும் தான் நல்லா நாங்கள் சொல்லலாம். அது அங்காள வீதியும் ஒரு சரியான மோசமாக தான் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன கிடங்கள் பொறுங்க, கொஞ்சம் கிட்ட போகட்டும். நாங்கள் வெள்ளந்திலேயே கிட்ட போயிருக்கோம். இதில் தான் ஆரம்பிக்குது பாருங்க. இது இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே 2 கரையும் சோழர் கட்டியிருக்கோம். அங்காலையும் கட்டியிருக்கிறோம், இங்கால மதில் அது இருக்குது பாருங்களேன். வீதியை பாருங்க நல்ல மேலே இருக்குண்டு. பஸ் எல்லாமே பிரயாணம் செய்யும். இதில் இதுதான் இந்த நிலைமை. இந்த வீதியின் உண்மையான பற்றிய நிலைமை இப்படித்தான் இருக்குது. இங்காலிக்கரை எல்லாம் சோழர் கட்டி எல்லாம் புல்லு வளர்ந்து மேவிட்டுது. இதால இந்த இடத்துல அந்த இதுக்கு வெள்ளம் பாஞ்சு ஓடுறாண்டா இந்த இடம் தான். இந்த இடத்தால ஓடும், ஓட்டம் ஓடும். உடம்புறக்கா இதுக்கு காணொலி எடுத்து எல்லாம் போட்டிருந்தான். இதெல்லாம் சோழர் கட்டியிருக்கணும் பாருங்க. இந்த இடமெல்லாம் வெள்ளத்தோட வாகனங்கள் போய் வேற சரியான டேமேஜ் ஆயிட்டு பாருங்களேன். எதுக்கால வெட்டி ஓடுறாண்டே தெரியாது, அவ்வளோத்துக்கு வந்து டேமேஜ் ஆயிட்டுது. எல்லாம் இங்காலி பக்கம் கரையா ஒதுக்கப்பட்டு கிடக்குது. பெரிய வாகனங்கள் பஸ்ஸுகள் போயிருக்காங்க. இந்த மண் போட்டு எல்லாம் வேலை செய்யணும், அதெல்லாம் வெட்டி தான் வெள்ளம் மூட விட்டுருக்கணும். இதெல்லாம் அந்த சோழர் ஒர்க் திருப்பி செய்யணும். நிறைய இடங்கள்லாம் அரிச்சு கொண்டு போடுறீங்க. இதுல எல்லாம் வந்து எல்லாம் வெள்ளம் ஓடி அரிச்சு கொண்டு போட்டுருக்கு பாருங்களேன். மேல ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தானே. ஏற்கனவே நாடு இப்பதான் வளர்ந்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இப்படியான செலவு இப்போ நாங்கள் பாக்கிக்க அதில் ஒரு இடத்துல அரிச்சிருக்குது. கொஞ்சம் கொண்டு யோசிக்கலாம். அது அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு செலவு இருக்கும். இதில் 4-5 பாலத்துக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 5-6 பாலம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செலவு இருக்கும். அந்த செலவுகள் காரணமாக தான் தடைப்பட்டு நிற்கிதா என்னன்னு தெரியல. ஏன்னா அதில் ஒரு பாலம் எல்லாம் டோட்டலாக டேமேஜ் நினைக்கிறேன். இதில் முன்னுக்கு வர்ற பாலம் டோட்டலாக டேமேஜ் நினைக்கிறேன். ஏன்னா அதில் எல்லாம் இதுகள் போட்டு ஏபிசி எல்லாம் மேலே கொட்டி இருக்கு. மேலே உடஞ்ச இதுகளுக்கு வந்து கொட்டி ஃபில் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்தியாவில் ஒரு போக்கு வச்சு தான் தண்ணி ஓடுது. இது ஃபுல்லாக டேமேஜ் நினைக்கிறேன் பாருங்க. சரி, இப்போ இனித்தான் ஆரம்பம். இது உண்மையான இது வந்து இனித்தான் ஆரம்பிக்க போகுது பாருங்க. இந்த பாதையெல்லாம் சோழர் கட்டியிருக்கணும். உண்மையிலேயே ஒரு நோம்பல ஆகலும் வந்து ஒரு ஹை குவாலிட்டியில சில இடங்கள்ல நோம்பலா போட்டு விடணும் தானே. ரோட்டு காப்பேட் வந்து இந்த ஆகலும் குவாலிட்டி இல்லாத நோமல் காப்பேட் போட்டு விடுறதானே. அப்படி என்றாலும் ஒரு அளவுக்கு செய்து கொடுக்கலாம். மீனக்கட்டு கரை 2 வெட்டி எடுத்து அடியிலேருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் மேனிப்பேர் ரோட்டெல்லாம் அப்படியே மேலே தானே காப்பீட் அடிச்சிருந்தேன். அந்த கரை 2க்கு சும்மா சோழரை கட்டி போட்டு மேலே காப்பீட் அடிச்சிருந்தேன். அந்த கிளீன் பண்ணி போட்டு இதெல்லாம் பச் ஒர்க் பார்த்துட்டு அடிச்சிருந்தேன். பஸ் எல்லாம் போய் வருது பாருங்க. 76 பஸ் எல்லாம் போயிருது. பஸ்ஸு கயிறு கேட்க சும்மா கடமுடாண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்படியே காட்டி கொண்டு போறேன். அப்படியே நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த ரோட்டை இந்த இடம் இல்லை, இந்த துண்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு சின்ன துண்டு நல்லா இருக்கும், பிறகு ஒரு கொஞ்சம் துண்டு நல்லா இருக்காது, பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படித்தான் ஒரு நிலைமை போய் கொண்டிருக்குது. சில இடங்கள் நிறைய இடங்கள் பச் ஒர்க், இதெல்லாம் அப்படியே பச் ஒர்க் பார்த்து பார்த்து ஓடினா குழும்பும் சரி ஆரம்பிக்குது. சின்ன சின்ன நாங்களுக்கு கிரங்குகள் ஆரம்பிக்குது பாருங்களேன். அப்படியே ஆரம்பிச்சு நாங்கள் போக வந்து இந்த வீதி வந்து இன்னும் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். போக பாருங்க. ஓகே, இங்கே இதில் பாருங்களேன். எல்லாம் ரோட்டை பாருங்க. ஆட்டோ எல்லாம் மெதுவாக தான் போக வேண்டி கிடக்குது, ஃபாஸ்ட்டாக போகவே இல்லாது.
அதில் முந்தி கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க இங்கால பைக்கை குலுக்கி எடுக்கும். இதில் நாங்கள் ஒரு அளவு ஸ்பீட்டை விட மேலே போக இயலாது. வீதி இங்கால முழுக்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கு. திரும்ப அங்கால வீதி வந்து நல்ல டேமேஜாக இருக்கும். நாங்கள் அந்த பாம்பு கூடி வேகமாக போயிடும்னு சொல்லலாம். பட் டிக்கெட்டி வேகமாக வளைஞ்சு போகிற பாம்பு கூடி வேகமாக போயிடும். நாங்கள் இதில் வளைஞ்சி ஓடி கட்டாது. கொஞ்சம் ஃபாஸ்டாக கேட்க கண்ட்ரோல் இல்லாத ஆட்களுக்கு தெரியும் தானே, அப்படியே குலுக்கி வெளுத்தி விட்டுரும். இங்கே பாருங்க வீதியை என்ன நிலைமையில வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க வீதி. நிறைய கார்னர் வாழ் மக்களும் பார்ப்பீங்க, புலம்பெயர் மக்களும் பார்ப்பீங்க. இதை விட சில இடங்கள்ல இன்னும் வீதிகள் வந்து கேவலமாக இருக்கலாம். எனக்கு அது தெரியல, எந்த இடங்கள் தெரியல. நான் இதால் அடிக்கடி போய் வர்றதால இருக்கா காணொலி படுத்தி காட்டிக்கொண்டு வந்திருந்தேன் நான். இந்த இடம் முழுக்க வெள்ளந்தலைக்கு அண்மையில் நாங்கள் வந்துட்டோம். இது வந்து ஜெட்டிக்கு போகிற வீதி. நான் திருப்பி சொல்லி வரேன், கார்னர்லேருந்து நாங்கள் ஜெட்டிக்கு போகிற வீதியாக இருக்கும். வாய்ஸ் வந்து என்னடா இப்படி உலர்றது எதுவும் எனக்கு ரொம்ப ஏழாண்டு யோசிக்காதீங்க. அது இந்த குழுங்களுக்கு அப்போ கதை கேட்க வந்து இந்த வாய்ஸ் குலுங்கி வர்ற மாதிரி இருக்கு. இங்கே வீதியை சரியான ஒரு மோசமான நிலைமை என்ன சொல்லலாம். இந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் அங்கால கொஞ்சம் நல்லா இருக்கும், பிறகு திருப்பி சரியில்லாம் போகும், திருப்பி நல்லா இருக்கும். அப்படி தான் போய் கொண்டு போகுது. இப்படி நான் இங்காலம் வந்து வளர்ந்துற பக்கத்தில் அங்கால கஜுனா பீச் ரோட்டும் போய் அதுக்கு இந்த எடுத்து உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்ன தொடர்ச்சி காணொலி நீங்கள் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்து கொண்டுருங்க. அவரை என்ன மாதிரி இருக்குது, என்ன இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமோ தெரியல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நடக்க கூடிய சீக்கிரம் போன மலைக்கும் இது தான் இருந்தது. இந்த மலைக்கும் இந்த வீதி சரி பண்ணி படையில. ஓகே, நாங்கள் இப்படியே வந்து இதுக்கிட்ட வந்துட்டோம், வளர்ந்துரை கிட்ட வந்துட்டோம். இப்படியே வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருந்து அப்படியே எங்களுக்கு எடுத்து கொண்டு வராங்க. ஒரு இடத்துல காப்பேட் போட்டுருக்கு, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு வரேன். குளம் வந்து அங்கால நல்ல இது பாதை. அதாவது சொன்னது அந்த துண்டு மட்டும் இந்த இதுக்கு போட பொண்ணால பார்த்து காப்பேட் போட்டால அவ்வளோ துண்டுக்கும் காப்பேட் போட்டவேன். இந்த பாலத்துக்கு அங்கால காப்பேட். உங்களுக்கு நான் அங்கே இருந்திருக்கா காட்டி கொண்டு வரேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அங்கால வந்துட்டோம். அதை வந்து இப்போ யாட்டன் குளிச்சு முன்னால நிற்கிறேன் பாருங்க. இதில் வந்து காப்பேட் வீதி. இதுக்கு அங்கால போக தான் நீங்கள் இந்த மெயின் பிக்சர் பார்ப்பீங்க பாருங்க. நாங்கள் அந்த எட்டி ரோட் காட்டியிருந்தாங்க. அது வந்து ஒரு சாம்பிள் தான். இங்கால போக அதை இப்போ விளம்பரையை நோக்கி தான் போய் கொண்டுக்கிறேன். ஆரம்பிக்குது பாருங்க. இதில் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு நல்ல ரோட் வரும். அதாவது வந்து முந்தி ஒரு போகவே முடியாத அளவுக்கு பெரிய கிடங்கா இருந்தது, கொஞ்சம் ஒருக்கா செய்து விட்டது. அதெல்லாம் இது நல்ல ரோட்டாக இருக்குது. இங்கே அதே ஒரு கிடங்கு வந்துட்டுது, கொஞ்சம் தூரத்துக்கு நல்லதாக வரும் பாருங்க. கிடைக்க கிடைக்க அந்த கல் மண்ணுகள் பார்த்துருக்கோம். அது பார்த்தா அந்த பயிலேனுகள் செய்து கொடுக்கணும். இதில் வந்து செய்து கொடுக்கணும். அது உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே காணொலியாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பயிலேனுகளும் செய்து கொடுக்கணும். இதில் வந்து எல்லாம் கல்லுகள் பார்த்துட்டு இது என்னத்துக்குண்டே தெரியல. இங்கே பாருங்க, இது செய்ய போய் நம்ம தெரியல. இந்த ஆரம்பிக்கிறது பாருங்களேன். இங்கே எவ்வளோத்துக்கு டேமேஜ் பாருங்க. எல்லாம் இப்போ எப்பயும் மழை வெள்ளம் ஃபுல்லாக நிற்கிறது வைங்களா. அந்த முதல்ல நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, கார்னர் வெள்ளங்கள் அப்படி இருக்கேக்கு வந்து விழுந்தா இருக்கா. பைக்கில் விழுந்தா அப்படியே பேலன்ஸ் இல்லாதாக்கள் திரண்டு விழ வேண்டிய. அது மாதிரி இந்த துண்டும் நல்லா இருக்கும். இது ஒரு கொஞ்சம் துண்டு தான். நீங்கள் கணக்கை யோசிக்காதீங்க, ஐயோ என்ன நல்லா இருக்கே சும்மா சொல்கிறாங்கன்ட்டு. ஒரு கொஞ்சத்தில் நீங்கள் பார்ப்பியல். இப்போ தொடர்ந்து நீங்கள் காணொலி பார்க்குறீங்களா கொஞ்சத்தில் பார்ப்பியல். மற்ற சில இடங்களில் வெள்ளம் இன்னும் பத்து இல்லை கார்னரில். நல்ல பக்கம் ரோட்டு கரையாக அந்த வெள்ளங்கள் கொஞ்சம் நிற்கிது பத்துப்படையில். ஓகே, இதோட முடியுது. இனி ஆரம்பிக்குது பாருங்க. இதிலும் பார்க்க மோசமாக சில இடங்களில் வீதிகள் இருக்கலாம், சொல்ல இல்லாது. நாங்கள் இப்படி தான் சொல்ல இல்லாது. இங்கே பாருங்க, வெள்ளத்தோட இருக்குது. இதுக்கு எல்லாம் விழுந்து எழும்பி என்ன அழகுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே அடுத்தது இதுதான் சாம்பிள்னு சொல்லலாம். இதுதான் சாம்பிள். போகத்தான் இருக்குது. வயசான ஆட்கள் எல்லாம் போய்க்க என்ன நிலைமை வச்சுப்பாங்க. 2 கரையும் பாருங்களேன். இதில் வந்து இந்த வீதி செய்து கொடுக்கணும் நினைக்கிறேன். இந்த வீதி செய்வது பாருங்க. இங்கே மெயின் ரோட் வந்து சரியான ஒரு மோசமான நிலைமை. இங்கே அடுத்தது இங்கே எப்படியான நிலைமையில இருக்காங்க. நான் பைக்கு ஓடவே எனக்கு கஷ்டம்தான் இருக்கேன். தப்பண்டு இப்போ பழக்கம் இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் இதுக்கால அடிக்கடி வந்து போகிறாக்களுக்கு வட்டி கிட்டி இந்த ரோடுகள் எங்கே இருக்குது, இதுக்கு பள்ளம் இருக்குன்னு பார்த்து போடுவினோம். மற்ற ஆக்களுக்கு ஒரு மேலே சரியான ஒரு கஷ்டமே இருக்குது. இங்கே பாருங்களேன், பஸ்ஸுகள் எல்லாம் அடிக்கடி போய் வர்றது. இதில் பிஓசி பேங்கும் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அது அடியமில்லாத கீழே இறங்கி கொண்டு வருது ரோட்டு. இவ்வளோ இருக்குது பாலம், ரோட்டு கீழே இறங்குது. இவ்வளோ துண்டும் நல்லா இருக்க வேண்டாம். இதுவும் நல்ல ஒரு டேமேஜாக போயிருந்தாலே செய்திருந்தவ. திருப்பி அங்கே கொஞ்சத்தில் வேற போகிறோங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு 10 மீட்டர் அப்படி 10 மீட்டர் நல்லா இருக்கும். அப்புறம் அங்காலே நீ தொடர்ச்சியாக நல்லா இருக்கு. அதனால நிற்கிறேன். அப்படித்தான் ஒரு கேவலமான நிலைமையில இருக்குது. இதுதான் அந்த மெயின் இந்த வெள்ளம் கூட நிற்கிற இடம். இதெல்லாம் அந்த இதுக்கு வரைக்கும் இருந்ததா வந்து பஸ்ஸில் வந்து இதை தாண்டி வெள்ளம் போயிருந்ததுன்னு சொல்லலாம். ஃபுட்போர்ட்டை தாண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளங்கள் இருக்குண்டு. இதெல்லாம் நல்ல வளவு உங்களுக்கு அப்படியே மூடி ஒரே மட்டத்திலான் இருக்கு. இந்த வளவு ரோட்டு எல்லாமே வந்து ஒரே மட்டத்திலான் இருக்கு.
அவ்வளோதுக்கு ஒரு திருவிழம். போன வருஷம் நான் இந்த ரோட்டு வந்து காணொலி போட்டிருந்தேன். நான் மழை முடிய இவ்வளோ ஒரு இதாக இருக்கண்டு பாருங்க, இவ்வளோ பள்ளம் கண்டு இதில் எதால போகிறது, எந்த பள்ளத்துக்கால தாண்டி எந்த பள்ளத்தை தாண்டி இதில் ரோட்டே காணையில பாருங்க. இதில் நடுவுக்கு ரோட்டே காணையில அவ்வளோதுக்கு வந்து வெள்ளம் இதெல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்க. நான் பெரிய பெரிய வாகனங்கள் போயிருக்க எப்படி வெள்ளம் நின்றா இதுக்கு எங்கே நாங்கள் பள்ளத்தும் இருக்கு எதுக்கால விடுறேன்ட்டு நின்று பார்த்து விடுறது. பக்கத்தில் கான் விடுறேன், அது வெள்ளம் ஃபுல்லாக முடிச்சுட்டா காணுக்கு எங்கே இருக்குது எது இருக்குன்னு அதுவும் தெரியாது. பாருங்களேன் இந்த வீதியை. எப்போ இந்த கார்னர் வீதின நிலை மாறுமா என்று தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன சிக்கல் இருக்குது இதில் செய்து கொடுக்குறது, என்ன பிரச்சனை, இதை விட பிரச்சனையா இன்னும் எதாண்டு ஒன்றுமே தெரியல. அது இருந்த ரோட்டை அப்படியே செய்தாலும் கொடுக்கலாம், விட பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் பாருங்க. போய் நம்ம பார்த்து கொண்டே போவீங்கள். அதுல மெயின் கொஞ்சத்தை ரோட்டே காண இல்லை என்ற மாதிரி தான் நிலைமை இருந்தது. அப்படி வந்து ஒரு இதாக இருந்ததுங்க பாருங்களேன். இது நான் திருப்பியும் போய் அங்கே பலந்தில சந்தி வரைக்கும் உங்களுக்கு காணொலிப்படுத்தி போட்டுக்கொள்வேன். இதுதான் நாங்கள் கஜுனா பீச்சுக்கு போகிறது. இந்த இடம் இதுக்கு தான் திரும்பி போகிறது. அதுக்கு வேற முதலே கஜுனா பீச்சுக்கு மட்டும் பெறமென்றாலே இதில் ரோட் எல்லாமே உண்மையிலேயே சரியில்லாத இடம் தான். இதெல்லாம் வெள்ளம் நிற்கும் ஃபுல்லாகவே மூடி. இப்போ வெள்ளம் 10 நாளான்னு இப்படி தெரியுது, முன்னாடி மூடி வெள்ளம் நிற்குது. மூடி வெள்ளம் நிற்கும். இப்படி நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம். சில பேர் இந்த புலம்பெயர் நாளில் இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க பார்ப்பீங்க, யாருக்கும் எதுவும் பவர் இருக்கும், இதை கதைச்சு பேசி எதுவும் செய்யக்கூடிய மாதிரி பவர். என்ன டிசிசி மீட்டிங்லாம் கதைக்கிறேன் இல்லை, அதை பற்றி கதைக்கிறவ அந்த தகவல் தெரியலை, என்ன தலை செய்வடையிலேருந்து தகவல் தெரியல. பக்கத்தில் காண எல்லாம் ஒரு பராமரிப்பற்ற நிலையில தான் இருக்குது. ஒரு ட்ரிப்பாக வரையே நம்ம போகலாம், வெளிச்ச விட்டு போகணும், இல்லாட்டிக்கு எங்களுக்கு இதுக்கு போகணும், அதை வந்து பீச்சுக்கு போகணும், இல்லாட்டி கடற்கோட்டை பார்க்க போகணும் எல்லாம் வெறியணும் என்றால் ஒருக்கா வந்துக்கணும்னா அடுத்த முறைக்கு வேறமான இந்த வீதியை பார்த்தாலே அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த வீதி இருக்குன்னு சொல்லலாம். இதுல எல்லாம் சரியான டேமேஜா இருக்கு. மேலே இதுல வந்து இப்ப காலம்பரை வந்து ஒரு இந்த என்ன சொல்ற இந்த வைப்ரேட் மிஷின்ல எக்ஸசைஸ் செய்யறவே இல்லை, ஏதோ பேர் அது இந்த பேர் வருது இல்லை, அந்த மிஷின்ல எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பதிலாக ஒரு பெட்ரோல் அடிச்சு போட்டு இதுல ஓடி வந்தா, இல்லை சைக்கிள் எடுத்து ஓடிக்கொண்டு வந்தா. சைக்கிள் எடுக்க நாங்கள் வெட்டி ஓட பார்ப்போம். ஒரு காரில் ஆட்டோவில் வரைக்க வைப்ரேட் மிஷினே தேவையில்லை. அப்படியே புழுங்கி வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு இதாக இருக்கு. உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகணும், பெட்ரோல் செலவு இருக்கு, மற்றபடி வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த வீதியில் வந்தால் எங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். அப்படித்தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே எவ்வளோ பெரிய வெள்ளம் உண்டு. இப்படிதான் இந்த நிலைமை. நாங்கள் வளர்ந்துல சந்தை கிட்ட வந்துட்டோம். இந்த நிலைமை தான் இருக்குது. ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மேலே வந்து இதால் அடிக்கடி பயணிக்கிறார்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு இதாக இருக்கு. போன வருஷமும் சொல்லியிருந்தேன் நான் அப்படித்தான். போன வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷமும் அதே தான் எடுக்கிறேன். பாரம்பரியம் மழை வேற வட்டிக்கு இதை பார்க்க டேமேஜை தான் எடுக்கணுமோ தெரியல. அதில் வந்து பிரேச வைத்தியசாலை இருக்குது. அதில் வந்து ஒரு பள்ளமாக வரும், தண்ணி ஓடக்கூடிய மேலே ஒரு பள்ளம் கொண்டு வரும். அதுலேயே ஒரு டேமேஜ் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கொண்டு இருந்தால் என்ன செய்கிறேன் அந்த விட அப்படியே சடக்கண்டு. ஓகே, இப்போ நாங்கள் வளர்ந்துரை கிட்ட வந்துட்டோம். அதோட காணொலியை நான் செய்கிறேன். இதில் கல்லுகள் பறிச்சிருக்குது. இது இந்த வீதிக்கு இல்லை, அதில் ஒரு வீதி செய்யப்பட்டு கொண்டு இருந்தா நினைக்கிறேன். அதுக்காண்டு நினைக்கிறேன் கனகாலமாக கிடக்கு. இந்த கல்லுகளே வந்து புல்லெல்லாம் வளர்ந்துட்டுது. இப்போ கனகாலமாக கிடக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன் பாருங்க. ஓகே, இதில் வந்து ஒரு இந்த பைலேனெல்லாம் செய்து கொடுக்கணும், அதே மெயின்டைன் செய்யலை. யாரும் காரணங்கள் எதுவும் தெரிஞ்சாலும் சொல்லி கொடுங்க. மற்ற இதில் அந்த இது வந்து வடிவா செய்துருக்கணும். இந்த சும்மா அந்த காஷ்மீர் அந்த பீச்சுன்னு ஒரு போட் வச்சுருந்தா இப்போ இந்த ஒரு வந்து நல்ல ஒரு இதாக செய்துட்டு பாருங்க. ஓகே, இப்படி வந்து நாங்கள் கலந்துரையால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் இதோட இந்த காலையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இதுலேயும் வந்து அந்த ஜெட்டி வேலை நடக்குது, பால வேலை நடக்கக்கூடிய போட் வந்து அறிவித்தல் பலகை வந்து வச்சிருக்கணும். ஓகே, நான் இதோட வந்து இந்த காணொலியை நிறைய சொல்கிறேன். இந்த காணொலியை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன மாதிரி நடக்க போகுது அதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.